குழந்தை 3-4 வயசுலயே அம்மாவை இழந்துட்டாங்க. 13, 14 வயசு என்னமோ 23 வயசு அவங்க குழந்தையும் இறந்துட்டாங்க. 24, 25 வயசு அத்தனையே 29 வயசுல அவங்க வீடியோ எடுத்துட்டாங்க. ஆனா இந்த 29 வருஷமா அவங்க வாழ்ந்த லைஃப் இன்னைக்கு வரைக்கும் யாருமே பார்க்கல. எஸ் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போறது நம்மளோட வேகஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் குயின் ஜான்சி ராணி பற்றி தான் பேச போறேன். ஆனால் காய்ஸ், அவங்களோட பிரேவ்னஸ், அவங்க போல்ட்னஸ், அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர், இதை பற்றி நான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் நான் இன்னைக்கு பேச போகிறது அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி. இதை பற்றி தான் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? நான் இன்னைக்கு அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பேச போகிறேன். சரியா? வீடியோ போகலாம். '90s kid Da Nandi. 1828 ஜான்சி ராணி பிறந்தாங்க. அண்ட் 3-4 வயசு அவங்க அம்மாவை இறந்துட்டாங்க. அவங்க அப்பா மோரஃபன் சபே அவர் தான் அவங்கள வளர்த்தாரு. அண்ட் குதிரை சவாரி, வில்வித்தை, பசிச்சந்தை, இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு வளர்த்தாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, ஜான்சி ராணி இவ்வளோ பிரேவாக இது ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணாங்கன்னா அது காரணம் எடுத்து பேசினதுனாலவா, இல்லை சண்டை போட்டதுனால, இதெல்லாம்னாலவா? அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவங்க லைஃபுக்கு என்ன தேவையோ அதை கற்று கொடுத்து வளர்த்ததுனால தான் இப்போ ஒரு ஜான்சி ராணியாக நமக்கு தெரியாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹைஸ் 1842 ஒரு 13-14 வயசு இருக்கும். அப்போவே ஜான்சி ராணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ட் காய்ஸ், அவங்களோட ஹஸ்பண்ட் ஏஜ் என்ன தெரியுமா? வெறும் அவங்க அப்பா ஏஜ். இந்த காலத்துல இதுனா நார்மலா இருக்கலாம், ஆனா இப்போ 2026 இருக்கும் சைல்டு மேரேஜ் இருக்கும். அண்ட் 1851 அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சில மாசங்களா ஒரு ஹெல்த் இஷ்யூனால இறந்து போறாங்க. இந்த லாஸ் ராஜாக்கும் சரி ராணிக்கும் சரி தெரியாது. அதுக்கப்புறமா அந்த ராஜ்யத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு டிசைட் பண்ணி ராணியும் ராஜாவும் ஒரு பையனை அடாப்ட் பண்ணாங்க. அந்த பையனோட பேரு தாமோதர் ராவ். ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கல. ஏன்னா பிரிட்டிஷோட சில பொலிட்டிக்கல் டிசிஷன்னால ஜான்சி ராணியோட லைஃபே மாறி போயிடுச்சு. அவங்க ஹிஸ்டரியும் அப்பதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் 1857 இந்தியன் போராட்டத்துக்காக ஒரு முக்கியமான ரோல் அவங்க எடுத்தாங்க. அண்ட் அவங்க நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுக்காக கடைசி வரைக்கும் அவங்க போராடினாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 1858 வெறும் 29 வயசு தான் அவங்களுக்கு. அவங்க லைஃபே முடிஞ்சிச்சு. ஆனா அவங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னும் முடியல. ஓகே காய்ஸ், நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களோட பிரேவ்னஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர், இந்த மாதிரி மட்டும் தான் இல்லையா? ஆனா இப்போ ஒரு அம்மாவை இழந்த குழந்தையா
ஒரு குழந்தைன்னு எங்க அம்மாவா தெரிஞ்சுக்கல. ஆனா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் காய்ஸ் கொஞ்சம் கூட அவங்க தோழியை ஒத்துக்காம கடைசி வரைக்கும் போறாங்க. அதனாலதான் காய்ஸ் 29 வயசுல அவங்க லைஃப்பை முடிஞ்சாரு. அவங்க விட்டு இன்னும் முடியல. ஓகே காய்ஸ், வீடியோவில் எண்டுக்கு வந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் ஐடி. அண்ட் வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணதுக்கு சின்ன பிரேக் எடுக்கிறது 90s வீடியோ.